தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி வரதராஜபுரத்தில் மகன் வாங்கிய 25 லட்சம் ரூபாய் கடனை திருப்பி செலுத்தாத நிலையில் மகனின் வீட்டை பறிமுதல் செய்த தனியார் நிதி நிறுவனம் தான் குடியிருந்த வீட்டையும் பறிமுதல் செய்ய நோட்டீஸ் அனுப்பியதால் பேத்தியுடன் சேர்ந்து விஷம் குடித்த மூதாட்டி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். பேத்தி ஆபத்தான நிலையில் சிகிச்சை பெற்று வருகிறார். குடும்ப சூழலால் பணத்தை திருப்பி செலுத்தாத நிலையில் தனியார் நிதி நிறுவன ஊழியர்கள் ஆபாசமாக பேசி தொடர்ந்து இழிவுபடுத்தியதால் மூதாட்டி தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படுகிறது. ஒரு பிரைவேட் நிறுவனத்தில் நான் வீட்டு கடன் வாங்கியிருந்தேன். ஆனால் வாங்கிட்டு நான் ஒரு குடும்ப சூழ்நிலைனால என்னால் கட்ட முடியல. ஒரு பிரச்சனை, வீட்டு சூழ்நிலை பிரச்சனைனால உறவினர் எல்லாருமே எனக்கு டார்ச்சர் கொடுத்ததுனால அதனால் சூழ்நிலை என்னால் பணம் கட்ட முடியல. ஒரு கட்டத்துக்கு மேலே நான் பேங்க்லேருந்து நான் சொல்லிட்டேன், சார் இந்த மாதிரி சூழ்நிலை இருக்குது, என்னால் பணம் கட்ட முடியல, கட்டுறேன் சார் சொன்னேன். சொன்னதுக்கப்புறமே வீணுமுடியும் வீம்புக்குண்டே அது வீட்டை நான் ஜப்தி பண்ணுறேன், அது பண்ணுறேன், இதை பண்ணுறேன்னு சொல்லி என்னைக்கும் மன உளைச்சல் கொடுத்து வீட்டை டார்ச்சர் கொடுத்து வீட்டில் என்ன மட்டும் நான் வாங்கின கடனுக்கு மட்டும் என்ன மட்டும் கொடுக்காம என்னோட குடும்பத்தையும் சேர்த்து எல்லாத்தையும் அவதூறாக பேசி வச்சு செஞ்சு எல்லாத்தையுமே நான் அதை பண்ணுவேன் இதை பண்ணுவேன்னு சொல்லி மிரட்டி பொம்பளை எல்லாம் பார்க்கலாம் அசிங்கமாக பேசி வச்சு எல்லாமே ஏன் சார் இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்கன்ற ஒரு கட்டத்துக்கு மேலே எனக்கு வேணாம், எனக்கு வீடே வேணாம், நீங்கள் எடுத்துக்க ஜப்தி லீகலாக நீங்கள் எடுத்துக்கன்னு சொல்லிட்டேன். அதுக்கு மீறி சொன்னதுக்கப்புறம் இன்னும் ஓவர டார்ச்சர் போனேன். நான் எங்கேயும் போனாலுமே எங்கே போக விடாமல் என்ன செஞ்சாலுமே திருப்பி எனக்கு தொந்தரவு கொடுத்துக்கிட்டு வச்சுக்கிட்டு நாளில் அதை போய் வீட்டுக்கு போக பொம்பளை அரட்டை மிரட்ட இந்த மாதிரி பண்ணி சொல்லி அசிங்கப்படுத்தி ஊருக்குள்ளெல்லாம் நான் இல்லாதப்போ வீட்டுக்குள்ளே போய் ஊருக்குள்ளே போய் அசிங்கப்படுத்தி வச்சு செஞ்ச எல்லாருமே இந்த மாதிரி மன உளைச்சல் ஆளாக்கியிருக்காங்க. எங்கள் அம்மா என் வீட்டை மட்டும் எடுத்தது எல்லாமே எங்கள் அம்மா கூட்டியிருக்க வீட்டை ஜப்தி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டி அம்மாவை அவதூறாக பேசி தப்பாக பேசியிருக்காங்க. அந்த மன உளைச்சலில் தாங்காமல் எங்கள் அம்மா சூசைட் அட்டன் பண்ணி தற்கொலை பண்ணி இறந்துட்டாங்க. இவங்களுக்கு இந்த மாதிரி இனிமேல் யாருக்குமே நடக்கக்கூடாது. முக்கியமாக இதுக்கு காரணமான இவங்களை கவர்மெண்ட்டுக்கு எப்படி தெரியல, ஆனால் எனக்கு உரிய நடவடிக்கை எடுத்து இவங்கள இனிமேல் அடுத்த குடும்பத்துக்கு இந்த மாதிரி நடக்காத அளவுக்கு ஏதாச்சும் ஒரு கவர்மெண்ட் பார்த்து ஏதாச்சும் ஒரு எனக்கு நியாயம் கிடைக்கும். எனக்கு பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.